இன்னைக்கு ஹெல்த்தியான பாதாம் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்து நல்லா காசி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஈவினிங் வந்து பாதாம் பால் பண்ணுறதா இருந்தால் நம்ம காலையிலேயே கொஞ்சம் நட்ஸ்லாம் ஊற வைக்கணும். அது என்ன அப்படின்னா பாதாம். இந்த பாதாம் வந்து கொஞ்சம் சுத்தண்ணியில் போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். பாதாம் கூட கொஞ்சம் வந்து ஒரு 20 நம்பர்ஸ் வந்து நான் வந்து கேஷ்யூ எடுத்து வச்சிருக்கேன். கேஷ்யூவும் கொஞ்சம் சுத்தண்ணியில் வந்து காலையிலேயே ஊற போட்டுட்டேன். ஸோ வந்து பாதாம் பால் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்காக க்ரீமியாக குடிக்கிறதுக்கு இந்த கேஷ்யூ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குடிக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்த பாதாமை வந்து கொஞ்சம் வந்து சாப் பண்ணியும் போடுவேன். அதனால கொஞ்சம் சேர்த்தே நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப்பு நீங்கள் பாதாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் இந்த பாதாம் வந்து ஒரு 10 to 15 நம்பர்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு லென்த் வைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மெலிசா. பாதாம் பால் ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக இந்த பாதாம் பீசஸ் போட்டு நீங்கள் வந்து ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து சில்லுன்னு குடிக்கும் போது அங்கங்கே வந்து இந்த பாதாம் மாட்டும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணா கூட நீங்கள் கேஷ்யூ கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நான் பாதாமும் தோல் உரிச்ச பாதாமும் அப்புறம் முந்திரி ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா காய்ச்சின பால், தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ காசணும் இல்லையா 1 லிட்டர் பாலில், அதில் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுக்கலாம். இந்த பாதாமும் கேஷ்யூ பேஸ்ட் வந்து நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சமாக சாஃப்ரான் போட்டு உங்களுக்கு வந்து நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். வேண்டாம்னா நம்ம பால் கொதிக்க அந்த சாஃப்ரானில் இருக்க கலரே, அந்த எல்லோ கலரே வந்து உங்களுக்கு வந்து அந்த பாதாம் பாலுக்கு நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் வந்து ஏலக்காய் வந்து பவுடர் போட போகிறேன். நான் இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து எடுத்து இந்த பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த லம்ஸும் இல்லாமல் எல்லா பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நம்ம பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கொதிச்ச பாலில் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் இந்த பால் நல்லா கொதிக்கணும். பாலும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக கிடைக்கும். இப்போ இந்த கொதிச்ச பாலில் வந்து நான் சக்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஏலக்காய் பவுடர் நான் வீட்லேயே பண்ணியிருக்கேன். அது வந்து 1 ஸ்பூன் வந்து இந்த பாலில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ பால் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கும் போது அந்த பால், அந்த பாதாம், கேஷ்யூ எல்லாம் சேரும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் பாதாம் பால். அதுக்கப்புறமா வந்து இந்த ஓரம் இருக்க ஏடெல்லாம் கூட நீங்கள் சுரண்டி இந்த பால்லேயே போட்டிங்கன்னா எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா ஊர்ன பாதாம், அதை வந்து நான் இது மாதிரி லென்த் வைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பாதாம் பாலோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதாம் பால் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சூடாகவும் குடிக்கலாம். இல்லைனா வந்து இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு இருக்கும் போது நீங்கள் வந்து கிளாஸில் ஊற்றி குடிச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா திக்காக க்ரீமியாக. ஸோ நம்ம வந்து வெளியே வாங்கி கொடுக்காம குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம். ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாதாம் கேஷ்யூலாம். ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.